இந்த வாரத்தினுடைய மந்த்லினுடைய எக்ஸ்பைரி எப்படி இருக்க போகுது, நிஃப்டியில் நம்ம என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், நாளையனுடைய மார்க்கெட்டு வியாழக்கிழமைக்கு உண்டான மார்க்கெட்டு அதை நம்ம பார்க்க வரலாம். குட் ஆயில் யூஎஸ் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 2 hour டைம் ஃப்ரேமில் என்ன மாதிரி பேட்டர்ன் போட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஓவராலாக இதனுடைய ட்ரெண்டு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை நோட் பண்ணிங்க, இதுக்கு உண்டான லெவலில் இருக்குது. அப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு கிஃப்ட் நிஃப்டியை என்ன மாதிரி இம்பேக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போ கிஃப்ட் நிஃப்டி மந்த்லி லோவில் நியர்பையில் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அப்போ மந்த்லி லோவிலேருந்து அடுத்த ரெசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா இது ஃபால் பண்ணிச்சுன்னா அதனுடைய சப்போர்ட் 24,319. அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உடனே ஃபால் ஆகாது, கொஞ்சம் இது ஜிக்ஜாக் மோடில் போயிட்டு தான் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிளாக இருக்கும். ஏன்னா 27ஆம் தேதியிலேருந்து டேரிஃபு 50% இருக்கிறதுனால அதனுடைய சைக்காலஜி பிரகாரம் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். இப்போ இதனுடைய ஃபால் எப்படி நடந்துருச்சுன்னா, இப்படி ஃபால் நடந்தாலும் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும் இந்த ஜிக்ஜாக் மோடில். அதுவும் இல்லாமல் அடுத்தக்கூடிய ரெஸ்டண்ட்டு இதில் சப்போர்ட் எடுக்க தொடங்கிச்சுன்னா இதுக்குள்ளே சைட்வே மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ இதுக்கு மேலே வீக்லினுடைய இந்த 127 ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு நேராக 24,703 அப்புறம் இதனுடைய அப்சைடு போகிறதுக்கு உண்டான பாசிபிள் இருக்கும். நிஃப்டினுடைய சேட்டை பார்த்துடலாம். அப்போ நாளைக்கு எவ்வளோ பாயிண்ட்டு கேப் டவுன் ஆக போகுது அப்படின்ற கால்குலேஷன் பண்ணலாம். இப்போ ரன்னாக இருக்கிற கிஃப்ட் நிஃப்டி $24,647 மைனஸு ஃப்யூச்சர் ப்ரைஸு 24,731. அப்போ 84 பாயிண்ட்டு இன்ட்டு அட் த மணியினுடைய வேல்யூவேஷன் 46 பாயிண்டில் என்ன பண்ண போகுதுன்னா 46 பாயிண்டில் இது ஓப்பன் ஆக போகுது. கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. இப்போ நாளைக்கு இதனுடைய ப்ரைஸு 75 ரூபான்ற ப்ரைஸ் நாளைக்கு என்ன மாதிரி ஓப்பன் ஆக போகுதுன்னா, கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா 121 அது ஓப்பன் ஆகும். இந்த ப்ரைஸு நாளைக்கு 121 ஓப்பன் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாம் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான், யாரையும் பார்த்திங்கன்னா பை பண்ண சொல்ல, எதுவும் செல் பண்ண சொல்ல. அப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா 84 பாயிண்ட்டு. அப்போ 84 பாயிண்ட்னால் எங்கே ஓப்பன் ஆக போகுதுன்னா, 24,728 மைனஸு 84 பாயிண்ட்டு. இப்போ ரன் ஆகிற வரைக்கும் 24,644. அப்போ மந்த்லி லோவுக்கு நியர்பையில் இங்கே கேண்டில் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. இது சப்போர்ட்டாகவும் இருக்கும், ரெஸ்டண்ட்டாகவும் இருக்கும். கீழே வந்துச்சுன்னா ஃபாலோ ஆச்சுன்னா ரெஸ்டண்ட்டு, இது சப்போர்ட்டு. அப்போ நாளைக்கு எக்ஸ்பிரேனால் ஓவரால்னுடைய எக்ஸ்பிரே இங்கே என்ன நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா, நாளைக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக கால் செல்லர் இருக்காங்க. கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு மார்க்கெட்டு மேலே போகிறது வரைக்கும் இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிள் இருக்கும். இந்த கேப் டவுனுக்கு உண்டான இந்த ரீடெஸ்ட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்கு உள்ளே போகுது. அப்போ அதனுடைய இந்த வீக்லி 127 ரிவர்சல் பாயிண்ட். சப்போஸ் இது சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே விழுந்துச்சுன்னா, இது ஃபஸ்ட் அட்டம்ப்டில் விழாது, செகண்ட் அட்டம்ப்டில் விழுந்துச்சுன்னா 24,474.
இது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி தான் 1 இயர்னுடைய லோவை கட் பண்ணுறது. இப்போ இந்த 1 இயர்னுடைய லோவை, அதாவது 2024 லோவை கட் பண்ணுறது. அப்போ நாளைக்கு எங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும், எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பார்க்கும்போது, எப்பவுமே ஃப்யூச்சரை பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க லாஸ் பண்ணுறது கம்மியாக இருக்கும். அப்போ நாளைக்கு 1 இயர்னுடைய ஹையை சஸ்டெயின் பண்ண முடியாமல் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போதே இங்கே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா, இந்த 127% ஓப்பன் ஆகிடுச்சுன்னா, இது கீழே கேண்டில் சஸ்டெயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டுனுடைய 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது ஃபால் வந்து இது வரைக்கும் பாசிபிளாக இருக்கும். அப்போ இந்த 127 சப்போர்ட்டாக எடுக்க தோணுச்சுன்னா, இதனுடைய 1 இயர்னுடைய ஹையுக்கும் ப்ரீவியஸ் டே உடைய 127க்கும் உண்டான லெவல்லே கேண்டில் சுற்றத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஐவி வேல்யூ செல்லர் ஆஃப் மைண்டில் என்ன மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்தது யூஎஸ் ஆயில் ஒரு ப்ரிடிக்ஷன். இப்போ யூஎஸ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா குட் ஆயில் வீக்கினுடைய ஹையில் இருக்குது. வீக்கினுடைய ஹையில் இருக்குது. 2 hour டைம் ஃப்ரேமில் கப்ளிக் பேட்டர்ன் தான் போட்டிருக்கு. ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ஃபுல் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது ஃபர்தராக இதுக்கப்புறம் $62 43 பிப்ஸுக்கு அப்புறம் தான் இந்த புட் ஆப்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதுக்கப்புறம் தான் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு உண்டான ஃபெப் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் உடைய பாயிண்ட் இது. ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து டு லோயர் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட்டட். இதுதான் இதனுடைய லெவல். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செல்லர் ஆஃப் மைண்டில் நம்ம என்ன மாதிரி பார்த்துட்ருக்காங்கன்னு அப்படி பார்த்துடலாம். நாளையினுடைய எக்ஸ்பிரி வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு புட் செல்லர் ரேஞ்ச் எப்படி இருக்க போதுன்னா, இந்த ப்ரீவியஸினுடைய 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்கல் போட்டிருக்காங்க. ஒரே ப்ரைஸில் மாறி மாறி செல் பண்ணிருக்காங்க. அப்போ இவங்களுடைய ரேஞ்ச் என்னென்னா 21 ரூபா. க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 106 ரூபா, 150 ரூபா. அப்போ எங்களுடைய ரெஸ்டண்ட்டு 24,980 ஒரு ரெஸ்டண்ட்டு மைனஸ் பண்ணால் 24,650. அது ஒரு சப்போர்ட் டெரிவேட்டிவில், அதாவது செல்லர் ஸ்டாப் மைண்டில். அப்போ ஃபர்தராக இது டவுன் பண்ணாலும் நாளைக்கு வந்து புட் செல்லர் வந்து பேனிக்கில் இருப்பாங்க, கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. அதனால் நாளைக்கு கேப் டவுன் ஆனாலும் உடனே மார்க்கெட்டை போகிறதுக்கு பாசிபிள், மேலே போகிறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்கும். அதே பேங்க் நிஃப்டி எடுத்தது. பேங்க் நிஃப்டியும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அந்த 1 இயர்னுடைய நீங்கள் நல்லா ஹையர் டைம் ஃப்ரேம்னா 12 மந்த்துன்னு வச்சு ட்ரேடிங் உள்ள வச்சு பாருங்கள். 1 மந்த்தினுடைய ஹையை இப்போ புட் செல்லருக்கு வந்து மேலே போனால் தான் ப்ராஃபிட்டு, கீழே வந்தால் லாஸ். கால் செல்லருக்கு டவுன் வந்தால் தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். அதனால் இது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதனுடைய லெவலில் நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணி பார்க்கும்போது இது எப்படி நடக்க போகுதுன்னா, கேப் டவுன் ஆனோன்னா இந்த கால் செல்லரில் இங்கே இருக்கிற கால் செல்லர்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு விட்டுருவாங்க. புட் செல்லர் வந்து அடுத்து மேலே மார்க்கெட்டை எடுத்து போகிறதுக்கு பாசிபிளாக இருக்கும். இதனுடைய 2த்துக்கு உண்டான வெயிட்டேஜ் கம்பெனி வந்து HDFC பேங்க்.
HDFC பேங்க்கில் என்ன மாதிரி செல்லர் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். HDFC பேங்க்கில் ஃபர்தராக டவுனில் ஓப்பன் ஆகியிருக்குன்னா அப்போ அவங்க கால் செல்லர் புக் பண்ணிட்டு காணாமல் போயிடுவாங்க, புட் செல்லர் ஒருத்தர் வந்துடுவாங்க. அப்போ நம்ம ஓவராலாக ஏடிஆர் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். யூஎஸில் இருக்க ஏடிஆர் வந்து நியூட்ரலாக தான் இருக்குது. ஐசிஐசி பேங்க் பாசிட்டிவில் இருக்குது, விப்ரோ பாசிட்டிவில் இருக்குது, இன்ஃபோசிஸ் வந்து அதுவும் பாசிட்டிவில் இருக்குது. அதனால் நாளைக்கு டவுன் ஆனாலும் அப்சைட் போகிறதுக்கு உண்டான காலையிலே ஒரு செஷனில் இருக்கும். இப்போ இந்த லெவலில் பார்த்துட்டிங்க. அடுத்தது டெவிஸ்லாப் வந்து வீக்கிளினுடைய ஹையுக்கு நியர்பையில் இருக்குது. இது வந்து சப்போர்ட்டோ ரெஸ்டாரண்ட்டாவோ ஒர்க் அவுட் ஆகும். சப்போர்ட் எடுக்கணும்னா கேண்டில் சைக்காலஜி பாருங்கள். டபுள் கேண்டிலுடைய நம்ம குரூப்பில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிங்க. இதனுடைய இது வந்து இங்கே வந்து சப்போர்ட்டு, இது மேலே ரெஸ்டாரண்ட்டு. அப்போ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த லெவல், அதுக்கப்புறம் இதனால் ஒரே நல்ல லெவல் போகிறது பாசிபிளாக இல்லை. அதனால் டெவிஸ்லாப் பஜாஜ் ஆட்டோ வீக்கிளினுடைய மிட் பாயிண்டில் நியர்பையில் இருந்துகிட்டு இருக்குது. கோல்டு ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபர்தராக இதனுடைய ரேஞ்சில் கிராஸ் பண்ணால் தான் மேலே போகும். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து மந்த்லியில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். மந்த் கேண்டில் நியர்பையில் 61% இருக்குது. சப்போர்ட் பாயிண்ட்டு மந்த்லினுடைய மிட் பாயிண்ட்டு. அப்போ இந்த மந்த்லினுடைய ஹையை கட் பண்ணும்போது ட்ரெண்ட் லைனுடைய பிரேக் அவுட்டு, மந்த்லினுடைய ஹையை பிரேக் அவுட்னா ஃபர்தராக கோல்டு மேலே போகும். டாலர் வந்து பார்த்திங்கன்னா வீக்னஸ் ஆகும்போது கோல்டு வந்து மேலே போக தொடங்கும். அதே மாருதி ஆல் டைம் ஹையில் இருக்குது. இப்போ இந்த 2 நாளினுடைய செஷனில், இந்த போன வாரனுடைய வீக்லி உடைய செஷனில் நியர்பை இந்த இடத்துல ரிவர்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த ஜிக்ஸாக் மோட்லேயே மார்க்கெட்டே க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக்கிளினுடைய மிட் பாயிண்ட்டை கிராஸ் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ ப்ரீவியஸ்னுடைய ஹையை லோவை கட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ஃபால் வந்து இங்கே இருக்கும். இதில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இங்கே தான் வரும். அதனுடைய டெரிவேட்டிவ் பார்த்திங்கன்னா தெரிய வரும். வாலியர் வீக்கினுடைய ஹையுக்கும் மந்த்லினுடைய ஹை இருக்கும். மந்த்லினுடைய ஹையை சஸ்டெயின் பண்ணி மேலே போச்சுன்னா அடுத்த லெவல் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பிரிட்டானியா என்ன பண்ணுறதுன்னா வீக்கினுடைய மிட் பாயிண்டில் இருக்குது. அப்போ இந்த 2 ஹவர்னுடைய டவுன் ஆகுமா அப் சைடில் போகுமான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்சிடர் பண்ணால் நான் இந்த இண்டிகேட்டர் RSI தவிர எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபர்தராக இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுனாலுமே ஃபர்தராக கீழே இது வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிளாக இருக்கும்.
இது மண்டே மார்க்கெட்டில் நீங்கள் இதை வாட்ச் பண்ணி பாருங்கள்.